ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே நிறைய செடிகள் இருக்குது இல்லையா? பாருங்க, இந்த செடி உங்க தோட்டத்துல இருக்குதா? இது சாதாரண செடி அப்படின்னு பிடுங்கி எரிஞ்சிருவீங்க இல்லையா? இது சாதாரண செடி கிடையாதுங்க. இதுக்கு நல்ல பேர் இருக்குது. இந்த செடியோட பேர் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த செடியால கிடைக்கிற நன்மைகள் என்ன, இந்த செடி எப்படி வேலை பண்ணுது பூர்த்தியா தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சேனலை இப்ப வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. நாங்க பண்ற ஒவ்வொரு வீடியோவும் முதல்ல உங்க போனுக்கு தான் வரும். நம்மள நிறைய பேருக்கு நெல்லிக்காய்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ருசிக்கு ருசி இருக்கும், சத்துக்களும் அதிகமா இருக்கும். இப்ப நம்ம பாக்குற இந்த செடி நெல்லிக்காய் வகையா இல்லாட்டாலும் இதோட பேர் மட்டும் கீழா நெல்லி செடி. இப்ப நம்ம சொன்ன சின்ன நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காயில இல்லாத சத்துக்கள் இந்த செடியில அதிகமா இருக்குது. ஆயுர்வேதத்துல இந்த செடிய தங்கத்துக்கு நிகரா பாப்பாங்க. அவ்வளவு நன்மைகள் இருக்குதுங்க. இங்கிலீஷ்ல இத ஸ்டோன் பிரேக்கர் அப்படின்னும் சீட் அண்டர் லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடியிலையும் காய்கள் முளைக்கும். ஆனா இலைக்கு கீழே ரொம்ப சின்னதா இருக்கும். இந்த செடியோட டேஸ்ட் கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும். ஆனா ரொம்ப மருத்துவ குணங்கள் இருக்குது. நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை, குஷ்ட வியாதி, வயிறு உப்புசம், இந்த பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு ஔஷதமா பயன்படுத்துறாங்க. கல்லீரல்ல சுத்தப்படுத்துறதுக்கு, அதி பயங்கரமான வியாதிகள், கேன்சர், கர்ப்பம் சம்பந்தமான மருந்துக்கு இந்த செடி பயன்படுது. கீழாநெல்லி இலை சார வெறும் வயிற்றுல எடுத்துக்கிட்டோம்னா கண் பார்வை அதிகமாகுது. அதே மாதிரி டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டும் இந்த சாரை குடிச்சாங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குது. எதுக்குன்னா இந்த கீழாநெல்லி செடியில ரத்தத்துல குளுக்கோஸ் அளவை அதிகப்படுத்துற சக்தி இருக்குது. தோல் அரிப்பு, படத்தாமரைக்கு நல்ல மருந்து இந்த கீழாநெல்லி. இந்த செடிய அம்மியில போட்டு நல்லா அரைச்சு நல்லா பேஸ்டா பண்ணதுக்கு அப்புறமா உப்போட கலந்து அரிப்பு, படத்தாமரை இருக்கிற இடத்துல தடவுனீங்கன்னா மறைஞ்சு வேகமா ரிசல்ட் கிடைக்கும். இந்த இலைக்கு பின்னாடி சின்னதா காய்கள் கூட நிறைய இருக்கும். பிரேசில், பெரு நாடுகள்ல கிட்னி கல்ல கரைக்கிறதுக்கு இந்த செடியை தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சினிமால பாத்திருப்பீங்க இல்லையா? யாருக்காவது கால் உடஞ்சிருச்சுன்னா வைத்தியர் உடனே அதோட சார பிழிஞ்சு கட்டுவாங்க. நிஜமா இந்த கீழாநெல்லி செடி உடைஞ்ச எலும்புகளை ஒட்ட வைக்கிறதுல முதல் ஸ்தானத்துல இருக்குது. இந்த இலைய பயன்படுத்தி தான் அந்த காலத்துல உடைஞ்ச எலும்புகளை ஒட்ட வைப்பாங்களாம். பாத்தீங்க இல்லையா இந்த செடி எவ்வளவு பவர்ஃபுல்னு? லட்சமா கொடுத்து எத்தனையோ நோய்களை சரி பண்றதுக்கு நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த செடி நிஜமாவே கடவுள் நமக்கு கொடுத்த வரம். ஃப்ரெண்ட்ஸ், வாய் துர்வாசனை போறதுக்கு நீங்க எத்தனையோ ரெமெடிஸ் ஃபாலோ பண்ணிருப்பீங்க இல்லையா? ஒரு தடவை இந்த கீழாநெல்லி இலைய நல்லா உரல்ல இடிச்சிட்டு தண்ணியில அப்படியே ஊற வச்சிருங்க. அந்த மாதிரி ஊறின தண்ணிய ஒரு நாளைக்கு 3 தடவை கொப்பளிச்சோம்னா அந்த நாள் முழுவதுமே உங்க வாய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதே மாதிரி சளி, இருமலால கஷ்டப்படுறவங்க இந்த கீழாநெல்லி இலைய கசாயமா பண்ணி குடிச்சாங்கன்னா நல்ல நிவாரணத்தை கொடுக்குது. பசியின்மை பிரச்சனை இருக்குதா? சாப்பிட்டது ஜீரணமாக மாட்டேங்குதா? இந்த கீழாநெல்லி இலை சார நீங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடின்னு கொஞ்ச நாள் சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை முழுவதுமா குறையுது. இன்னும் மலச்சிக்கலுக்குன்னா அற்புதமா பயன்படுது. இந்த இலைய பேஸ்டா பண்ணி சின்ன உருண்டையா பண்ணிக்கிட்டு ஒரு நாளைக்கு 1ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட மலச்சிக்கல் பிரச்சனை முழுவதுமா குறையுது. அதே மாதிரி இந்த கீழாநெல்லி இலை சார தினமும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை குறைய ஆரம்பிக்குது. இந்த இலைய தினமும் காலையில மென்னு சாப்பிட்டீங்கன்னா நம்ம உடல்ல இருக்கிற கொழுப்புகள் எல்லாமே கரைஞ்சு உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். நிறைய விதமான வியாதிகளுக்கு இந்த கீழாநெல்லி கஷாயம் அற்புதமா பயன்படுது. ₹1,00,000 செலவு பண்ணி மருந்துகளால நம்ம உடம்ப நிறைக்கிறத விட இந்த மாதிரி சின்ன ரெமடியால நம்மளோட ஒவ்வொரு நோய்களையுமே சரி பண்ணிடலாம். சோ இத கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்க இல்லையா, இதுதான் இன்னைக்குரிய ஹோம் ரெமெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். And till then, take care, bye.